அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். வார்த்தை அடிப்படையில் எண்கணிதம், தமிழ் எண்கணிதம் ஜோதிடம் சொல்லப்படுகிறது. என்னுடைய வீடியோவை ஒரு அளவோடு தான் விடுகின்றனர். ஷார்ட்லேயும் அப்படி தான். என்னுடைய வீடியோ ஷார்ட்லேயும் அளவோடு பார்க்கும்படி தான் விடுகிறார்கள். வீடியோவிலையும் அப்படித்தான். அதிக நபர்கள் பார்க்கும்படி என்னுடைய வீடியோவும் ஷார்ட்டையும் இயக்கப்படவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மக்களும் என்னுடைய வீடியோவும் ஷார்ட்டையும் பார்க்கும்படி யூடியூப்புக்காரங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு அளவோடு தான் நீங்கள் விடுறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் அதிக நபர்கள் பார்க்கும்படி என்னுடைய வீடியோவும் ஷார்ட்டையும் நீங்கள் இயக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்கலாம், உரிமை உண்டு. இப்போது வார்த்தை அடிப்படையில் இதுதான் எண்கணிதம் தான் நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். அதாவது நேர்மை 5வது விதி எண்ணில் வருவது போல எச்சலும் 5வது எண்ணில் தான் வருகிறது. இது சுத்தம் 5வது எண்ணில் தான் வருகிறது. நேர்மைக்கு 3 எழுத்து 9 9 5 இதெல்லாம் கூட்டினாக்க 23வது விதி என்கிறது 5. சுத்தத்துக்கு 4 எழுத்து 5 4 7 5 7 இதெல்லாம் கூட்டினாக்க 23வது விதி என்கிறது 5 சுத்தம். அப்போது நேர்மையாக இருக்கிறவங்க சுத்தமாக இருக்கிறது போல தான் அர்த்தம். சுத்தமாக இருக்கிறவங்க நேர்மையாக இருப்பதாகத்தான் அர்த்தம். வார்த்தைகள் பொய் சொல்லாது. மக்கள் பொய் சொல்லலாம், மனிதர்கள் பொய் சொல்லலாம். ஆனால் என்கிற ஜோதிடம் பொய் சொல்லாது. நேர்மை 5, சுத்தம் 5. அப்போ நேர்மை இருப்பவுடன் சுத்தம் இருக்கும், சுத்தம் இருப்பவுடன் நேர்மை இருக்கும் என்பது தான் இந்த 5வது விதி எண் சொல்லப்படுகிறது. 5வது விதி என்கிறது ஒரு அற்புதமான எண்கணிதம். பாருங்கள், எச்சல் 4 எழுத்து 4 9 3 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதனுடைய விதி என்கிறது 8. 8வது எண்கணிதம் ஒரு சாமர்த்தியமான எண்கணிதம். அது எச்சல், அது குப்பை என்று சொல்லலாம். எச்சல் 1 கோடி இழந்திட்டு 3 கோடி என்று நமது தாராட்டு பாடல், மாரியம்மன் பாடல்கள் உண்டு. எச்சல் 1 கோடி இழந்திட்டு 3 கோடி எல்லாத்தையும் பொறுக்கக்கூடிய சக்தி அந்த 8வது எண்கணிதம் தான். அப்போ எச்சலுக்கு எண்கணிதம் 8. 8வது எண்கணிதத்தை எச்சல் அது பரிணமிக்கிறது. 8வது எண்கணிதம் தான் எச்சலை குறிக்கிறது. அந்த 8வது எண்கணிதம் மிகவும் சாமர்த்தியமானதுனாக்கா எதையும் ஆண்டு யோசிக்கக்கூடிய ஒரு 8வது எண்கணிதம். அது 8வது எண்கணிதத்தை சாதாரண முறையில் நினச்சா அவர் கேவலமாக நினச்சா கேவலமாக ஆக்கிவிடும். அதை நேர்மை 5வது எண் போல் நம்ம நினச்சாக்கா அது நல்லதே செய்யும். 8வது எண்கணிதம் 8வது எண்கணிதங்கிறது சாதாரண 8ஆம் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் 8க்குடையவன் பரிவர்த்தனை நீச்ச பங்குங்கள் ஏற்பட்டால் மிக உயர்ந்த யோகங்கள். அவங்க எந்த வழக்குக்கு சென்றாலும் எந்த கோர்ட்டுக்கு சென்றாலும் வெற்றி பெறுவார்கள். அதாவது 8வது எண்கணிதம் எச்சல் குறிக்கிறது. எச்சலை என்ற 5வது எண்ணை குறிக்கிறது. கைதிக்கு 2 எழுத்து 5 8 இந்த எண்கணிதம். அதையெல்லாம் கூட்டினாக்கா 13. அதோடைய விதி என்கிறது 4. கைதிங்க தாங்க 4வது எண்கணிதம். 4வது கிரகம் தாங்க எல்லாத்தையும் உள்ளே பிடிச்சி போடுது. 4வது எண்கணிதம் இல்லைன்னா மனுஷன் அவன் இஷ்டப்படி தான். அதுதான் 9 எண்ணுக்கும் 4வது எண்கணிதத்தில் வந்திருக்கிற கிரகம் எல்லாத்தையும் சோதித்து எல்லாத்தையும் நீ தப்பு செஞ்சால் உள்ளே பிடிச்சி போடுறதும் 4வது எண்கணித கிரகம் தான், 4வது எண்கணிதம் தான். அதனால் கைதிக்கு 4 எழுத்து இது 4வது எண்கணிதத்தை தொட்டுள்ளது. அது கைதி என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த கிரகம்தான், அந்த 4வது எண்கணிதம் தான் கைதியாக்குறது. நீ தப்பு செஞ்சாலும் பிடிக்கிறது, நீ தப்பு செய்யலைன்னா விட்டுடும். அதனால் 4வது எண்கணிதம் கைதி. உண்மை 2 உண்மைலாம் 2வது எண்கணிதத்தில் நான் சொல்லியிருக்கேன்.
உண்மைக்கு வந்து 3 எழுத்து, 3 3 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 11. அதோடைய விதி என்கிறது 2. உண்மைக்கு 2. ஒரு குடும்பத்தில் வந்து உண்மையாக பேச வேண்டும். கணவன் ஒரு பேச்சு, மனைவி ஒரு பேச்சு, புள்ள ஒரு பேச்சு, மருமக ஒரு பேச்சு, மக ஒரு பேச்சு, பேர பிள்ளைகள் ஒரு பேச்சு, பங்காளிகள் ஒரு பேச்சு, இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் அது குடும்பம் கிடையாது. ஆனால் குடும்பத்தை வந்து கவனிக்கிறது வந்து 2வது எண்கணிதம். அந்த 2வது எண்கணிதம் தான் குடும்பத்தை காப்பாற்றக்கூடியது. ஏன்னா அவன் 2வது எண்கணிதம் வந்து குடும்பத்தை குறிக்கிறது. அந்த 2வது எண்கணிதத்தில் தான் உண்மை இருக்குது. வாக்கு பலிதம் அதெல்லாம் வந்து 2வது எண்கணிதத்தில் இருக்குது. அதனால் வந்து அந்த 2வது எண்கணிதம் வந்து குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவது தான் 2வது எண்கணிதம். உண்மையவே பேசக்கூடியது. அதுதான் 2ஆம் இடம். குடும்பத்தில் வந்து எல்லாம் பொய் சொல்லிட்டு அது குடும்பத்தை உடச்சி போடும் 2வது எண்கணிதம். அந்த 2வது எண்கணிதங்கிறது குடும்பத்தை குறிக்குது. அந்த 2வது எண்கணிதத்தில் தான் வாழ்க்கை தத்துவம்லாம் அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து உண்மையுடைய எண்கணிதம் விதியின் 2. ஆறுகள் 4 எழுத்து. 4 எழுத்து. ஆறுகளுக்கு வந்து எண்கணிதம் 8 1 1 4 இதெல்லாம் கூட்டாக 14. அதோட விதி என்கிறது 5. ஆறுகள் ஊருக்கு 4 5 6 இருக்கும். மாவட்டத்துக்கு 4 5 4 5 6 இருக்கும். ஓடப்பு இதெல்லாம் சில ஆறுகள்னு சொல்லுவாங்க. பெரிய ஆறு தான். ஆனால் ஆறுகளுடைய விதி என்கிறது 5. கங்கைகளுடைய ஆறுகள் அது மொத்தம் கங்கை, யமுனை, அதாவது கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி அப்படி சொல்லக்கூடிய அது வேறு, அது என்கிறதான். ஆனால் ஊருக்குள்ளே வருது ஆறுகள்னு பேர். ஆறுகள் ஊரை பிரிக்கும். ஏரிகள் 4 எழுத்து. 2 4 1 4 இதெல்லாம் கூட்டாக 11. ஏரிகள் விதி என்கிறது 2. எப்படி ஏரிகளில் விதி ஏரிகள்லாம் ஊரில் இருந்துச்சாங்க, ஊருக்கு நடுவில் இருந்தாலோ அல்லது ஊருக்கு அருகில் இருந்தாலோ ஊரை ஒட்டி இருந்தாலோ ஏரிகளை வச்சு தான் அட்ரஸ்லாம் சிலர்களுக்கு எழுதப்படுகிறது. அதனால் வந்து ஏரிக்கு கிழக்கால இருந்தால் ஏரிக்கரைன்னு சொல்லுவாங்க. ஏரிக்கு வடக்கால இருந்தால் ஏரிக்கரைக்கு வடக்கால, ஏரிக்கு வடக்கு என்று சொல்லி அட்ரஸ் எழுதுவாங்க. ஏரிக்கு கிழக்கால இருந்தால் ஏரிக்கரை கிழக்குன்னு சொல்லி அட்ரஸ் போடுவாங்க. அதனால் ஏரிக்கரை தெற்கால இருந்துச்சுன்னா ஏரிக்கரை தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லி விலாசம் கொடுக்குவாங்க. அல்லது ஏரியை ஒட்டி ஊரை தள்ளி இருந்துச்சாங்க ஏரிக்கரைக்கும் கிழக்கு, ஏரிக்கரைக்கும் மேற்கு, ஏரிக்கரைக்கும் தெற்கு இப்போல்லாம் வந்து ஏரிகள் பங்கு போடுகிறது விலாசத்துக்கு. அவங்களுக்கும் பங்கு போடுகிறது. அது கொள்ளைக்காட்டுக்கும் அந்தந்த ஏரிகள் பேரை வச்சு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஏரிகள்ங்கிறது ஒரு ஊருக்கு பொதுவானது. அது இல்லாமல் சில ஏரிகள் வந்து நல்ல நிலைகளை குறிக்குது. அதுபோல் ஏரிக்கரைக்கும் அப்போ ஏதாவது சொல்லியிருக்கு. ஐயா ஏரிக்கரைக்கு 4 எழுத்து. ஏரிக்கரை 5வது எண்ணில் இருக்கிறது. அப்போ ஏரிக்கரைக்கு வந்து எண்கிறது 2 4 1 7 இதெல்லாம் கூட்டாக்கா 14. அதோடைய விதி என்கிறது 5. ஏரிக்கரை அந்த ஏரிகள்ங்கிறதுக்கும் ஏரிக்கரை அது 2ஐயும் நம்ம ஒன்றா வச்சுக்கலாம். இருந்தாலும் அதோடைய விதி என்கிறது வேறு, இதனுடைய விதிங்கிறது வேறு. ஏரிக்கரை உடையவே கூடாது. அதாவது ஒரு அணையை சாமர்த்தியமாக தாங்கக்கூடிய சக்தி அந்த கரைக்குத்தான் இருக்குது. அதுபோல் ஊரில் உள்ள ஒரு நாட்டாமை தர்மகத்தாவுக்கு அதை ஒரு ஊர் உடையாமல் இருக்க நாட்டாமை தர்மகத்தாலும் பயன்படுது. அதுபோல் தெய்வமும் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, மகேஸ்வர், குரு சாஷா, பரபரமா, தஸ்மசஷ்டி, குருவே நமகா அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தெய்வங்களுக்கு அது ஏரிக்கரை அப்படின்னாலே பிரம்மாக்கள் 3 பேருமே ஒரு மதங்கள் உடையாமல் இருக்கணும். அப்படின்னாக்கா அது இந்து மதத்துக்கு இது பிரம்மாக்கள் நம்மளுடைய 3 கணபதி இவங்கெல்லாம் குறிக்கும். பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ, மகேஸ்வர, குரு சாஷா, பரம, தஸ்மசஷ்டி, குருவே நமகா. அந்த மதங்கள் உடையாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு இது. அதுபோல் ஏரிக்கரை என்பது ஏரிக்கரை அணையை தாங்குகிற சக்தி விதியின் 5. மதத்தை தாங்குகிற சக்தியும் அதுதான். இப்போ முஸ்லீம் எடுத்துங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய மதத்தை அவங்க காப்பாற்றிக்கிறது ஒரு விதியன் இருக்கிறது. அதுபோல் இந்து மதத்துக்கு வந்து ஏரிக்கரை அது விதியின் 5. தர்மகத்தமாக தான், குடும்பத்துக்கும் அதான். அதனால் வந்து ஏரிக்கரை ஸ்ட்ராங்காக, அணைகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான்
எதையுமே சாதிக்க முடியும். இப்போது கண்ணி கழிஞ்சாதான் எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியும். கண்ணி கழியாமலாம் எதுனாலும் தோன்று தான் போகணும். கண்ணி கழிக்கு வந்து 4 எழுத்து, இது 5 எழுத்து. 1 6 1 1 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோடைய விதிங்கிறது 7. கன்னிக்கழி 7ஆம் இடத்தை வந்து குறிக்கிறது. கன்னிக்கழி என்பது 7வது விதியினை குறிக்கிறது. ஒரு மனிதன் வந்து லோக்சபாவுக்கோ சட்டமன்றத்துக்கோ அல்லது ஒரு பிரதிநிதிக்கோ போகிறதா இருந்தாலும் கூட கண்ணி கழிக்கணும். கண்ணி கழிச்சாதான் அவங்க வந்து பெரிய ஆளாக வர முடியும், நினைச்சதை சாதிக்க முடியும். கண்ணி கழிச்சிட்டு நீ வேணான்னு கூட டைவர்ஸ் பண்ணிவிடு, இல்லை தள்ளி வச்சிரு, அவங்களுக்கு ஒரு நிதியை கொடுத்துரு. கண்ணி கழிக்கணும். முதல்ல கண்ணி கழிச்சாதான் உண்மையிலே அந்த இடம்லாம் ஜெயிக்க முடியும், அந்த இடத்துக்கு வர முடியும். கண்ணி கழிக்காமல் நீ போகவே முடியாது. கண்ணி கழி. முதல்ல கண்ணி கழிச்சிட்டாக்க நீ தான் ஆள். உன் குடும்பத்துக்காரனாலும் சரி, நீ நாட்டுக்காரனாலும் சரி, நீ உலகத்துக்காரனாலும் சரி, நீ தான் பெரிய ஆள். கன்னிக்கழி 7வது விதியின் சொல்லுகிறது. 7வது விதியின் திருமண சாணம் அதான் கன்னிக்கழி. கண்ணி கழியாமல் எந்த இடத்துக்கு நீ செல்ல முடியாது, வெற்றி பெற முடியும். கண்ணி கழியாமல் நீனாக்கா ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி போகும் எல்லாமே. ஆனால் கன்னிக்கழி 7வது விதியினை குறிக்கிறது. ஆனால் கண்ணி கழிஞ்சாலும் எதையுமே சாதிக்க முடியும். நீ கண்ணி கழிச்சிட்டு வேணான்னு சொல்லி விட்டுரு, அதுக்குன்னு ஒரு நிதியை கொடுத்துரு, இல்லை டைவர்ஸ் பண்ணிவிடு. இதனால் இது 7வது விதின்னு சொல்லுகிறது. ஒருத்தருக்கு சொல்ல கிடையாது, எல்லாத்துக்கும் நான் சொல்லப்படுகிறேன். ஆனால் கண்ணி கழிஞ்சால் தான் இதை சாதிக்க முடியும். ஆகவே இந்த எண்கணித ஜோதிடம் நவக்கரக இந்த இதுக்கு வந்து நவக்கரக தமிழ் எண்கணித ஜோதிடம் என்று பெயர். இந்த எண்கணிதம் தமிழுக்கு 240 எழுத்து, 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு இதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லி வருகின்றேன். ஆனாலும் வந்து இந்த எண்கணிதம் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்கணித வள்ளுவர். நன்றி.